நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ வாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனச்சுமையோ வாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமக்காக பரிந்துரைத்து அருள் வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்கம் மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். இறைவனின் சாட்சிகளாய் வாழவும், பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும், இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். பசி பிணி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். அழகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிபண்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். எங்கள் துன்ப துயரை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளும் பெற்று கொடுத்ததற்காக எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியும் உடல் வலிமையும் அளிப்பதற்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நாங்கள் சாக வேண்டியவர்கள் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாக தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக உமது மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மனநலனுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம்.
நாம் நன்றி எறிதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரை துயரிலும் எங்கள் இதழ் மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்தருளும். இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தித்திருக்கும் தரிசிக்கும் வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடன் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பிரிய நண்பரான புனித அந்தோணியார் சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையானவற்றை பெற்றுத்தர வேண்டுமென்று பெற்றோர்கள் தாங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டுமென்று நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்வையும் பெற்றுத்தர வேண்டுமென்று பதுவை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ வேண்டுமென்று மெய்மறை பரப்பு ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியாரிடம் நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நாம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. உம்மை கூறி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றிகளாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை எங்களுக்கு தேவையானதை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியினிலே ஒருங்கிணைவோ கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோ கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, ஆக
பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் அவரே நம்மை படைத்தார் அவருக்கே சொந்தம் நாம் அவர் படைப்புக்கள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தைய நாடுகள் நாம் திருக்குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நான் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்காக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மரித்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மா ஆண்டவருக்குள் நித்திய இளைப்பாறுதல் அடைவதற்காக இப்பலியில் சிறப்பாக வேண்டுவதற்காக அழைக்கப்படுகிறோம். 88 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து ஆண்டவருக்காக ஓடி உழைத்த அவருடைய கால்களும் கரங்களும் இப்போது ஓய்வெடுப்பதற்காக அவரில் ஒன்றிக்க சென்றிருக்கிறது. நாம் அவருடைய ஆன்மாவிற்காக நன்றி கூறுவோம். ஆண்டவரிடத்தில் அவருக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். மேலும் இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நம்முடைய ஊர் பொதுமக்கள் இணைந்து ஒப்புக்கொடுக்கக்கூடிய 4ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி, நமது ஊரில் பணி செய்து மரித்த அருட்தந்தை ஜோசப் அன்னூர் அவர்களுடைய ஆன்மா இல்லத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாக, மேலும் நமது பங்கிலே பணி செய்து மரித்த அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இல்லத்தில் இளைப்பாறுதல் அடையவும் நாம் வேண்டிக் கொள்வோம். சாமிநாதன் ஜெயா ஒப்புக்கொள்ளக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி, பிறந்தநாள் காணுகிற மகன் மகள் விரோஸ் சர்மாவை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், மகன் ஜோவிட்டோவை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், கல்வி ஞானத்தில் ஒழுக்கத்தில் தெய்வ பயத்தில் பிள்ளைகள் வளரும்படியாகவும், பாதுகாத்து பிள்ளைகளை வழிநடத்தி வந்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வருங்காலங்களில் பிள்ளைகளை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், கணவர் பார்க்கின்ற தொழிலை ஆசிர்வதிக்கும்படியாகவும், போகும்போதும் வருகின்ற போதும் ஆண்டவர் காக்கும்படியாகவும், அமைதி சமாதானத்தை குடும்பத்தில் தந்து ஆசிர்வதிக்கும்படியாகவும், நினைத்த நன்மையான காரியங்கள் நடைபெறும்படியாகவும், பங்குத்தந்தை அருள் சகோதரர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து பணி சிறக்க ஆண்டவர் அருள் செய்யும்படியாகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும் மேரி ஒப்புக்கொடுக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த மகன் அருண் ஸ்டீவன் ராஜ் ஆன்மா இரவில் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மற்ற குடும்பத்தில் மரித்த அப்பா மைக்கேல், தம்பி ஸ்டீவன் ராஜ், அம்மா லீலா, மரியம்மாள், இஸ்மாயில், தாமஸ், அந்தோணி, செபஸ்தியம்மாள் மற்றும் யாரும் நியாதான் மக்கள் புனித அந்தோணியார் வழியாக இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். சகோதரி அமுலோர்க்கும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, 3 நாட்களுக்கு முன்பு மரித்த அருட் சகோதரி தெரசிட்டா அவர்களுடைய ஆன்மாவிற்கு இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், 4 ஆண்டுகளுக்கு முன் மரித்த அடுத்தது ஜோசப் அன்னூர் அவர்களுடைய ஆன்மா இருளத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், திருச்சபையின் தலைவராக
12 ஆண்டுகள் பணியாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மா இல்லத்தில் இழைப்பாறுதல் அடையவும் நாம் இப்பள்ளியில் வேண்டிக் கொள்வோம். டெய்ஸி ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த கணவர் மைக்கேல் ஜான் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஞானப்பிரகாசம் அந்தோணியம்மாள், மிக்கேல் ஞானப்பிரகாசம், மத்தேயு சார்லஸ், ஞான சுந்தரி, அந்தோணி, இம்மானுவேல் ஆரோக்கியம். மேலும் இன்று மரித்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மாவிற்காகவும் மரித்த அருட்தந்தை ஜோசப் பன்னூர் மற்றும் யார் மீது ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். அருட்தந்தை பன்னூர் அவர்களுடைய ஆன்மாக்காகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மாவுக்காகவும் இப்பள்ளியில் வேண்டிக் கொள்வோம். பிரான்சிஸ் செல்வி ஒப்புக்கூடக்கூடிய 17வது ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த தனது அப்பா சூசே அவர்களுடைய ஆன்மாவிற்கு இடைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த சூசையம்மாள், மிக்கேல் ஊரியந்தனியம்மாள், சூசை கங்காணி ஊரியந்தனியம்மாள், மரிய சூசை பெருமாள், சுடலை, மாடி, மாடசாமி, சுப்பிரமணி, தர்மராஜ், தாஸ்மேரி, சின்னத்தாய், வியாகு, மங்களபாக்கியம், அந்தோணி, அற்புதம் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இழைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாரும் ஏத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். லெவே அந்தோணி ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த பெரியம்மா திரேசம்மாள் அவர்களுடைய ஆன்மாவிற்கு இடைப்பாறுதல் அடையும்படியாகவும் மரித்த வேளாங்கண்ணி ஆரோக்கியசாமி, லூர்து மேரி, அந்தோணி, மரிய பாக்கியம், யாகம்மாள், சவரிமுத்து, சூசையம்மாள், அந்தோணி சவரியம்மாள், ஞானமுத்து, அந்தோணியம்மாள், மரிய மிக்கேல், சின்ன அந்தோணி, சவரியம்மாள், மரியா மற்றும் யாரும் ஏதான மக்கள் அருட்தந்தை ஜோசப் பன்னூர் ஆகியோருடைய ஆன்மாக்கள் குறித்து இடைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மிக்கேலுமாள் ஆரோக்கியம் ஒப்புக்கூடக்கூடிய திருப்பலி, இந்நாள் வரை குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் நடைபெறுகிற தீய செயல்பாடுகள் இறைவன் கிருபையினால் அழித்து போடும்படியாகவும் அருட்தந்தையர்கள் ஜோசப் பன்னூர், பெர்க்மாஸ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இழைப்பாறுதல் அடையும்படியாகவும் குடும்பத்தில் மரித்த ஆரோக்கியம் லாசர், மிக்கேல் ஞானப்பிரகாசம், அந்தோணியம்மாள், மிக்கேல் மாதம்மாள், மிக்கேல் அந்தோணி, இமானுவேல், ஜான் மிக்கேல், ராஜன், டெய்ஸி, சவரியம்மாள், மத்தேயு சார்லஸ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இழுத்து இடைப்பாறுதல் அடையும்படியாகவும் இப்பள்ளியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும் சிறில் அந்தோணியம்மாள் போடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, மரித்த அருட்தந்தை ஜோசப் அவருடைய ஆன்மா இழுத்து இடைப்பாறுதல் அடையும்படியாகவும் மரித்த அருட்தந்தை பெர்க்மான்ஸ் அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் ஊருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் இறைவனுடைய பரிந்து பேசி ஜெபிக்க நாம் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனா
பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆன்மாக்களுக்கு உண்மையாகவே கைமாறு அளிப்பவரே, இறந்தவும் அடியாரான திருத்தந்தை பிரான்சிஸை புனித பேதுருவின் வழிவந்தவராகவும் உமது திரு அவையின் ஆயராகவும் ஏற்படுத்தினீரே. அருளையும் இரக்கத்தையும் வழங்கும் மறைபொருட்களை அவர் இவ்வுலகில் உண்மையுடன் பகிர்ந்து தந்தது போல விண்ணுலகில் உம் திருமுன் அவற்றின் பயனை முடிவின்றி பெற்று பேரின்பம் கொள்ள செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 36 41 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 36 41 முடிய. பெந்தேகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்குள்ளும் உங்களது பிள்ளைகளுக்குள்ளும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றே, என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினே, இறைவா மாற்றினே. என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றே, என் வாழ்வை அகல்
நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். அரணும் மீட்பும் எனக்கு நீரே, சரணமே உன் திருப்பாதமே திருப்பாதமே. என் விளக்கு சுடர்விட்டு எரியச் செய்கின்றீர், என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினீர், இறைவா மாற்றினீர். எனக்கு உமது துணை இருக்க எதிரி படையை தாக்குவேன். எனக்கு உமது வலுவிருக்க எதிரி கோட்டையை தாண்டிடுவேன். எனக்கு உமது துணை இருக்க எதிரி படையை தாக்குவேன். எனக்கு உமது வலுவிருக்க எதிரி கோட்டையை தாண்டிடுவேன். எனக்கு கேடயம் நீரே இருக்க எதிரி கண்ணையை தடுத்திடுவேன். எனக்கு கேடயம் நீரே இருக்க எதிரி கண்ணையை தடுத்திடுவேன். தாங்கும் வலிமை தாண்டும் வலிமை தடுக்கும் வலிமை நீ தந்த வலிமை நீ தந்த வலிமை. என் விளக்கு சுடர்விட்டு எரியச் செய்கின்றீர், என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினீர், இறைவா மாற்றினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, என்று அக்களிப்போ மகமகிழ்வோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 11 18 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 11 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலும் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம்,
ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து கொண்டு செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரியிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன் என்று சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்மோடு பயணித்து ஆண்டவருடைய பாதத்தில் சென்றிருக்கிறார். அவருடைய இந்த பயணத்தில் அவருடைய வாழ்வை நினைவு கூர்ந்து நாம் அவரை போற்றுகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். அவருக்கு நம்முடைய கண்ணீர் வணக்கத்தை நம்முடைய பங்கு சார்பாக, இறைமக்கள் ஒவ்வொரு சார்பாக நாம் காணிக்கையாக்குகிறோம். திருத்தந்தை அவர்கள் 88 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருந்தாலும் வாழ்வினுடைய மிக உயர்வான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றிருந்தார். அவருடைய உள்ளத்தில் எப்போதுமே மகிழ்ச்சி தான் மேலோங்கி இருந்தது என்று அவருடைய புன்னகை கலந்த அந்த முகத்தை பார்க்கிற போது நாமே அறிந்து கொள்ள முடியும். திருத்தந்தை அவர்களுடைய இந்த பயணத்தில் அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்று பணியாற்றிய அந்த 12 ஆண்டுகள் என்பது உண்மையிலேயே வரலாற்றில் மிக முக்கியமான நாட்களாக எல்லோரும் சொல்லுவார்கள். நிறைய புரட்சிகரமான கருத்துக்களை திருச்சபைகளுக்காக கொண்டு வந்தவர், நிறைய சீர்திருத்தங்களை செய்தார். உலகமெல்லாம் இப்போது ஒரு வகையான வெறுப்பு அரசியல் இருக்கிறது, பகைமை பாராட்டுகிற ஒரு மனம் இருக்கிறது, பொறுத்து கொள்ளுதல், சகித்து போதல் என்பது குறைந்திருக்கிறது. அந்த வேளையில் திருத்தந்தை உலகம் ஒரு அமைதியான சமாதானமான சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதைத்தான் இஸ்ரேல் நாடு பாலஸ்தீனத்தின் மீது போர் தொடுத்த போது அவர் கண்டித்தார். கடுமையான நிலையில் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் கடுமையான வார்த்தைகளில் சொன்னார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். திருத்தந்தை அவர்கள் இயற்கையை விரும்புகிறவர். ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இந்த பூமியில் வேண்டும் என்பதையும் அவர் விரும்பினார். அப்படி திருத்தந்தையை அவருடைய வாழ்வை பார்க்கிற போது மிக எளிமையானவர், தாழ்ச்சி கொண்ட ஒரு உள்ளம் கொண்டவர். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அவரை குறித்து நிறைய உதாரணங்கள் சொல்கிற அளவுக்கு அவருடைய வாழ்வு இருந்திருக்கிறார். தன்னுடைய தள்ளாத வயதிலும் மக்களை அவர் எளிமையாக சந்திப்பது, இந்த இறப்பில் கூட எல்லா மக்களும் பார்க்கிற விதத்தில் தான் வைக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பியது, இவையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது திருத்தந்தை அவர்களுடைய வாழ்வை நாம் போற்ற வேண்டும், அவரை நாம் நினைக்க வேண்டும். அவருடைய நினைவை போற்றுகிற போது உண்மையில் நமக்குள்ளாக ஒரு பெரிய நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் உண்டாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நம் திருத்தந்தை அவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவோம். இப்போது
ஒரு பாடல் போடப்படும். நீங்கள் எல்லாம் கண்ணை மூடி இருக்கணும். இந்த பாட்டை நீங்கள் எல்லோரும் கேட்ட பாட்டு தான். ஆனால் திருத்தந்தையை நினைக்கணும். நீங்கள் அவர் கண்ணை மூடுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, கைகளை கூப்பிடுங்க, கையை கும்பிடுங்க, கண்ணை மூடுங்க. இந்த பாடல் ஒலிக்கிற போது உங்களுடைய உள்ளமெல்லாம் திருத்தந்தைக்காக செபிப்பதாக இருக்க வேண்டும். பாடல் முடிந்தவுடனே நாம் அறையுறைக்கு போவோம். திருத்தந்தை அவர்களுடைய ஆன்மா இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அடையட்டும்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி நாம் எல்லோரும் அவருடைய வார்த்தைக்காக இந்த வேளையில் காத்திருக்கிறோம். இந்த நாளில் வாசிக்க கேட்ட இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி பகுதி இயேசு மகதலா மரியாவுக்கு தோன்றுகிற காட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை தியானிக்கிற போது நமக்கு சொல்லப்படுவது என்ன என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒருத்தருக்கு தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? மனசு வேணும். நீங்கள் எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க, அதனால் உங்களை பாராட்டுறேன். தர்மம் செய்யணும்னா முதல் என்ன வேணும்? நல்ல மனசு வேணும். அடுத்து என்ன வேணும்? வாயில் வரமாட்டுக்கு காசு, துட்டு, மணி, அப்படியாடா? என்ன வேணும்? பணம் வேணும் இல்லையா? நான் நினைக்கிறேன் முதல்ல பணம் இருந்தால் தான் கொடுக்கறதுக்கே மனசு வரும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படிலாம் கிடையாது சாமி, நீங்கள் தப்பாக சொல்லி தரீங்க. அப்படிலாம் கிடையாதுங்கிறிய. மனசு இருந்தால் காசு கொடுத்துடலாமா? கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம். அன்பார்ந்தவர்களே, எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், பணம் அப்படிங்கிறது இருந்தால், உண்மையிலேயே மனசு இருந்தால் கொடுக்க முடியும். ரெண்டுமே தேவைப்படுது. மனசு இருந்து பணம் இல்லாமல் போச்சா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் அவ்வளோ வச்சுருக்கான், அவள் அவ்வளோ வச்சுருக்கா, கொடுக்க வேண்டியதானே, கொடுக்க வேண்டியதானே. நீ எவ்வளோ வச்சுருக்கிற, நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டால் நமக்கு ரொம்ப யோசனை வரும். அதனால் தர்மம் செய்யணும்னு சொன்னால் மனசு மட்டும் இருந்தால் போதாது, பணமும் தேவைப்படுகிறது. பணம் இருந்தால் மனசு இருப்பதில்லை, மனசு இருந்தால் பணம் இருப்பதில்லை. ஆனால் கட்டாயமாக இருந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வராங்க. அப்போ நீங்களே விருந்து படைக்கணும், உங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்தவருக்கு உணவு பரிமாறணும்னா முதல்ல என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல சமைச்சிருக்கணும். அப்படிதான். நீங்கள் எல்லாம் தயார் பண்ணியிருக்கணும். தயார் பண்ணியிருந்தால் உண்மையிலேயே சாப்பாடு எடுத்து பரிமாறுறது ஈஸி. அன்பார்ந்தவர்களே, அப்போ முதல்ல செய்ய வேண்டிய காரியம் அதுதான் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்குறோம். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நல்ல பரீட்சை எழுதணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல படிக்கணும் இல்லையா? நல்லா தயார் பண்ணி இருந்திருக்கணும், படிச்சிருக்கணும். அதே போல் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம். வெள்ளையாக மேகம் இருக்குது, மழை பெய்யுமா பெய்யாதா? பெய்யுமா பெய்யாதா? பெய்யாது இல்லையா? மேகம் கருத்து அப்படியே இருக்குது, மேகம் ரொம்ப கருப்பாக இருக்குது, அந்த பக்கம் இருண்டு போய் இருக்குது. சாயங்காலம் 4 மணி 5 மணி மாதிரி மதியம் 1 மணி இருக்குதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? நம்ம மழை அளவந்தான் குளத்தை நிறைச்சி அப்படியே தெப்பமாக போகுது அப்படிங்கிற மாதிரி கடல் போல நிற்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டாமா? அப்போ அதற்கு வெண்மேகம் மட்டுமல்ல, வெண்மேகம் கருமேகமாக இருந்தால் தான், தயாரிப்பு செஞ்சால் தான் மழையே இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ எதை எடுத்துக்கொண்டாலும் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது, இப்போ தர்மம் செய்யணும்னா அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பணம் வேணும். அதே போல் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னு சொன்னால் அதற்கு தயாரிப்பு செஞ்சுருக்கணும். அதே போல் பரீட்சையாக இருக்கலாம், தயாரிப்பு செஞ்சுருக்கணும். மேகமாக இருக்கலாம், அதுவும் ஒரு தயாரிப்பு செஞ்சுருக்கணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிற போது, இந்த உயிர்ப்பு காலம் என்பதே என்ன காலம் அப்படின்னு சொன்னால் நற்செய்தி அறிவிப்பின் காலம். இவ்வளவு நாளும் நீங்கள் நற்செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, புரியுதா? இவ்வளவு நாளும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் அறிவிக்கிற காலம். இப்போ போய் உட்காந்துக்கிட்டு என்னென்னு தெரியலையே வாசிப்போம், என்னென்னு தெரியலையே பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் பரீட்சைக்கு கடைசி நேரத்தில் தயார் பண்ணுற மாதிரி தான். அப்போ நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்போ என்ன அறிந்திருக்க வேண்டும்? நீங்கள் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். இயேசுவை அறிந்திருந்தால் நீங்கள் அறிவிப்பீர்கள். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே,
இயேசுவை அறிந்திருந்தால் தான் அறிவிக்கவே முடியும். படிச்சிருந்தா தான் பரீட்சை எழுத முடியும். சமைச்சிருந்தா தான் நீங்க சாப்பாடு கொடுக்க முடியும். நீங்க கையில வச்சிருந்தா தான் தர்மம் செய்ய முடியும். அப்படிங்கிறது போல இயேசுவை அறிந்திருந்தால்தான் நீங்கள் அறிவிக்கவே முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு சொல்வதாக நாம் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை கல்லறைக்கு போய் தேடுகிறார்கள். கல்லறையில் போய் தேடுறதுக்காக யார் போறா? மகதலா மரியா ஓடுறா. போனதே தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஈஸ்டர் அன்னைக்கு தியானித்திருக்கிறோம். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் இயேசுவை போய் பார்க்க போன உடனே அங்கே யார் இருக்கிறார்கள்? தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் யார் இருந்தாங்களாம்? வானதூதர்கள் இருந்தாங்க. அவங்க இருக்கிறவங்க இந்த அம்மாவை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்க? அம்மா, ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன சொல்லுறாங்க? என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டனர், எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யார் நிற்கிறா? இயேசு நிற்கிறார். இப்போ நீங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? திரும்பி பார்த்தா யார் நிற்கா? இயேசு நிற்கிறார். உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரிஞ்சிருது. ஆனால் மகதலா மரியாவுக்கு தெரியல. மகதலா மரியாவுக்கு தெரிஞ்சா தெரியலையா? தெரியல. அளவந்தாங்குளத்து பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இயேசு நிற்கிறது தெரியுது. ஆனால் மகதலா மரியாவுக்கு தெரியல. யோசித்து பாருங்க, மகதலா மரியாளுக்கு தெரியாது. ஏன்னா அவளுக்கு அதுதான் புதுசு. நமக்கு ஏற்கனவே எழுதி வச்சாச்சு. அதனால் நமக்கு அடுத்த காட்சி என்னன்னு தெரியும். அடுத்து சண்டை காட்சியா, பாட்டு காட்சியா, டூயட்டா என்னன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? இயேசு அடிக்க போறாங்களா, இயேசு அடிக்க போறாரா அப்படிங்கிறதெல்லாம் பைபிளில் இருக்கு. அதனால நமக்கு தெரியும். ஆனால் மகதலா மரியாவுக்கு ஒன்றுமே தெரியாது. திரும்பி பார்த்த உடனே யாரை பார்க்குறான்? இயேசுவை பார்க்குறா. ஆனால் இயேசுன்னு அவளுக்கு தெரியல. ஆனால் மகதலா மரியாவுக்கு அது யார் மாதிரி தெரியுது? யார் மாதிரி தெரியுது? தோட்டக்காரர் மாதிரியே தெரியுது. யாரை பார்த்தாலும் அப்படியே ஒரு பிரம்மையா தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஷேக்காய் நிக்கி சாமி அப்படிம்பாங்களா, அதை மாதிரி ஒரு பிரம்மையில் அவர் இருக்கிறான். இயேசுதான் என்று அவள் தெரியல. நீங்க இந்த பகுதியை அப்படியே யாரோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா, யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் சமாரிய பெண்ணோடு ஒப்பிட்டு பார்க்கணும். சமாரிய பெண்ணோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த பகுதியும் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த பகுதியும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிதானா? யோவான் 20 எடுத்து வச்சுக்கோங்க, யோவான் 4 பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, முதல்ல அந்த அம்மா சமாரிய பெண் இயேசுவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இயேசு கேட்குறாரு, கொஞ்சம் தண்ணி தாம்மா குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? 4வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுங்க. சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நான் சமாரிய பெண். இங்கே பாருங்க, அவ்வளோ போதும். நீ இயேசுவை முதல்ல அவர் எப்படி பார்க்குறா? யூதர் என்று பார்த்தாள். இங்கே மகதலா மரியா எப்படி பார்த்தாங்க? தோட்டக்காரர் நினைச்சாங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. முதல்ல சமாரிய பெண் இயேசுவை யூதர் என்று பார்க்கிறார், மகதலா மரியா தோட்டக்காரர் என்று பார்க்கிறார். இப்போ பாருங்க, ரெண்டாவது இயேசுவை யூதர் என்று பார்த்த அந்த சமாரிய பெண் படிப்படியாக எப்படி பார்க்குறாங்க? இப்போ பாருங்க, 11வது வசனத்தை வாசிங்க. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 11வது வசனம். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை. பாருங்க, அடுத்து என்னமா பார்க்குறான்? ஐயா. அப்போ ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஆளாக பார்க்குறாங்க. முதல்ல யூதர் என்று பார்த்தாள், அப்புறம் யார் என்று பார்க்குறான்? ஐயா அப்படின்னு ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஆளாக பார்க்குறாங்க. அதே போல மகதலா மரியா என்ன சொல்றா? ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று இயேசு கேட்ட உடனே தோட்டக்காரன் நினைத்து அவரிடம் என்ன சொல்றாங்க? ஐயா சொல்றாங்களா இல்லையா? நீர் அவரை தூக்கி கொண்டு பாருங்க. எத்தனாவது வசனம் எடுக்கலையோ நீங்க? 15வது வசனத்துல. அப்ப பாருங்க, அப்ப கேட்கிற போது இயேசு ஏன் அழுகிறன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்றாங்க? ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்திருந்த சொல்லும், நானும் அவரை எடுத்து செல்வேன். அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஐயா. அப்போ முதல்ல அவரை எப்படி பார்க்குறாங்க? தோட்டக்காரன்னு பார்க்குறாங்க. அப்படி எப்படி பார்க்குறாங்க? ஐயா என்று பார்க்கிறார். சமாரிய பெண் பார்த்தது போலவே இவளும் பார்க்கிறார். அடுத்து 3வது பாருங்க, சமாரிய பெண் இயேசுவை எப்படி பார்க்கிறா? யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என்று கண்டுகொண்டேன். பாருங்க, என்ன கண்டுகொண்டானா? நீர் ஒரு இறைவாக்கினர் என்று கண்டுகொண்டேன். இங்க பாருங்க, இயேசு சொல்றாரு ரபூனி. அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க? மரியா பாருங்க, ரபூனி சொன்ன உடனே இல்ல, சாரி, என்ன சொல்றாங்க? முதல்ல
இயேசு அவரிடம் மரியா என்று சொல்கிறார். உடனே மரியான்னு சொல்றாங்க ரபூனி. நம்ம மரியா சத்தம் பயங்கரமாக இருக்கு இன்னைக்கு. ஏன்னா மரியா காட்சியில் வந்த உடனே பார்த்தீங்களா, நான் உங்களை பாராட்டுறேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பு பிள்ளைகளே, நீ பாருங்க, இயேசு மரியா அப்படின்னு சொன்ன உடனே அங்க மகதலா மரியா என்ன சொல்றாங்க? ரபூனி. ரபூனின்னா என்ன? போதகரே என்று பொருள். அவங்க என்ன சொன்னாங்க? இறைவாக்கினரே என்று சொன்னார். இவர் என்ன சொல்றாரு? போதகரே என்று சொல்றார். இப்ப படிப்படியாக இயேசுவை அறிந்து கொள்கிறார். பாருங்க, முதல்ல அவங்க அறிந்து கொண்ட விதம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இப்ப போதகர்னா என்ன அர்த்தம்? அவங்க எங்க, அவர் என்னுடைய வாத்தியார், எங்க சார், எங்க டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக இயேசுவை பார்த்தாள். போதகர் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக பார்த்தார். ஆனால் அடுத்த கட்டம் தான் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சமாரிய பெண் என்ன சொல்றா? நீ பாருங்க 29வது வசனத்தை பாருங்க. நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ. யார் சொல்றா? சமாரிய பெண். யார்கிட்ட சொல்றா? ஊர்க்காரங்கிட்ட சொல்றா. ஊர்க்காரங்கிட்ட போய் நான் மெஸ்ஸியாவை கண்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். அதே போல போதகரே அப்படின்னு சொன்னவா இப்படி இயேசு தன்னை பற்றி விளக்கம் சொன்ன உடனே கடைசியாக மகதலா மரியா 18வது வசனத்தில் என்ன சொல்றா பாருங்க? நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொன்னா. முதல்ல எப்படி சொன்னா? போதகர்னு சொன்னா. இப்ப யாருன்னு சொல்றா? ஆண்டவர். ஆண்டவர் என்று சொன்னால் என்ன பொருள்? அவர் எல்லாருக்குமானவர், எல்லா உயிர்களுக்குமானவர், அனைத்து படைப்புகளுக்குமானவர். மெஸ்ஸியா என்றால் யார்? எல்லாருக்குமானவர், படைப்புகளுக்குமானவர், அவர் மீட்பர், ஆண்டவர் என்று கண்டு கொண்டாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இரண்டு பேருமே அறிந்தார்கள். இயேசுவை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்தார்கள். அறிந்த பிறகு அவர்கள் அறிவிக்க தொடங்கி விட்டார்கள். 3 நிலைகளில் நீங்க யோசித்து பார்க்கணும். முதல்ல அந்த அம்மா சொல்லும்போது, நம்ம சமாரிய பெண் சொல்லுகிற போது என்ன சொல்றா? முதல்ல சொல்லுகிற போது என்ன சொல்றாங்க? யூதர் என்று சொன்னாள். இரண்டாவது என்ன சொன்னார்? ஐயா என்று சொன்னார். மூன்றாவது இறைவாக்கினர் என்று சொன்னார். இந்த 3ஐயும் தெரிஞ்ச பிறகு நேராக ஊருக்குள்ள போயிட்டா. ஊருக்குள்ள போய் என்ன சொல்றா? நான் மெஸ்ஸியாவை கண்டேன் என்று சொன்னார். அதே மாதிரி தோட்டக்காரர்னு பார்த்தா, ஐயான்னு பார்த்தா, போதகர்னு பார்த்தா, கடைசி சீரற்ற போய் என்ன சொன்னா? ஆண்டவரை கண்டேன் என்று சொன்னார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தை இப்படி வாசிக்கிற போது அதனுடைய பொருள் நமக்கு ரொம்ப ஆழமாக புரியுது. சரி, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, நீங்கள் இயேசுவை அப்படியாக அறிந்திருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்ந்துருக்கணும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் இயேசு உங்களுக்கு யூதரா, ஐயாவா, அம்மாவா, தாத்தாவா, பாட்டியா, போலீஸ்காரரா யாருன்னு தெரில, போதகரா யாருன்னு தெரில. நீ யோசிச்சு பாருங்க, இயேசு யாரா நிற்கணும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னா, குழந்தை பருவத்தில் உங்களுக்கு இயேசுவை பார்க்கிற போது வியந்திருக்கலாம். ஆனால் இளமை பருவத்துக்கு நீங்கள் வந்திருக்கிற போது உங்களுக்கு இயேசு யாராக மாறியிருக்கணும்? நிச்சயமாக ஒரு ஐயாவா, ஒரு தலைவரா, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை குறுக்கீடு செய்கிறவராக மாறியிருக்கணும். 3வது பருவத்துக்கு வருகிற போது நீங்கள் அவரை இறைவாக்கினராக, போதகராக பார்த்துருக்கணும். யாரு? எப்போ? கல்யாணம் முடிக்கும் போது அவரை இறைவாக்கினராக, போதகராக பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்க? இயேசு மெஸ்ஸியா, இயேசு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுதா? முடியலை. ஏன் தெரியுமா? நம்முடைய குழந்தை பருவத்தில் இருக்கிறோம், இளமை பருவத்தில் காணாமல் போயிடுவோம். சரிதானா? அப்புறம் கல்யாண பருவத்துக்கு வருவோம், என்னமோ சொல்கிறாங்களே ஒன்றும் புரிய மாட்டுக்க அப்படின்னு ஒரு யோசனை வரும். அந்த பருவத்தில் நீங்கள் 3வது இறைவாக்கினரா யார் அப்படி திருப்பி கேட்போம். போதகர்னா அதுனா என்ன அர்த்தம் அப்படி திருப்பி கேட்போம். அப்புறம் எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க? பிள்ளைகளுக்கு எப்படி மெஸ்ஸியாவை காட்ட? பிள்ளைகளுக்கு எப்படி ஆண்டவரை சொல்லிக் கொடுக்க முடியும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, படிப்படியாக இவர்கள் அறிந்தார்கள், அதனால தான் அறிவித்தார்கள். அப்போ நமக்கு இயேசுவை பற்றி முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் தெரிந்திருக்கணும். அறிந்தால் தான் அறிவிக்க முடியும். நம்ம ஊரில் சொல்லுவோம், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், பாத்திரத்தில் இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க முடியாது. மிக முக்கியமானது, பாத்திரத்தில் இருந்தால் தான் நீங்கள் அள்ளி கொடுக்க முடியும். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியணும். எதால?
பாயாசத்தலையா ஏதாவது நிரம்பி வழியணும். உங்களுடைய பாத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையால் நிரம்பி வழியணும். அப்படி வழிஞ்சாதான் அது போகும். இங்கே பாருங்க, ஒரு இது சொல்லுவாங்க, ஆரோனின் அங்கி அது சொல்லுவாங்க இல்லையா, அந்த அங்கி அப்படி எண்ணெயா நனைஞ்சி அப்படியே அந்த அங்கியினுடைய தொங்கலாடை வழியா அப்படியே நனைஞ்சி போனாதான் மக்களுக்கு என்னவா ஆசீர்வாதமா. ஆரோனின் அங்கேயே நனையலைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போய் எண்ணெய் போய் சேர. அதை மாதிரி உங்களுக்கு நீங்கள் பாத்திரம் நிரம்பி வழியணும். எதால்? ஆண்டவருடைய வார்த்தையால் நிரம்பி வழியணும். வழிஞ்சாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும் இல்லையா? கொடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நாம் இன்னும் அறியாதவர்களாக இருக்கிறோம். நம்ம தொடக்க காலத்திலே இருக்கலாம். ஒருவேளை இயேசுவை யூதராக நினைத்து கொண்டிருக்கலாம், அல்லது இயேசுவை எப்படி பார்க்கலாம், தோட்டக்காரர் நினைத்து கொண்டிருக்கலாம். நம்ம வீட்டுக்காரர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமா? வீட்டுக்காரர் நினச்சிட்டு இருக்கப்படாது. இங்கே பாருங்கள், நிறைய பேர் அப்படி தான் வீட்டுக்கு இங்கே வந்தாலும் கோயிலுக்கு வந்தாலும் வீட்டுக்காரர் நினச்சிக்கிட்டே இருக்குது. அட பாவி மனுஷன் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் என்னதுக்காகும்? சரியா? அப்போ நாம் எங்கே செய்யணும்னு சொன்னால், அங்கே வந்த உடனே அப்படியே ஆண்டவருக்குள்ளாக ஒன்றித்து போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வரணும் அப்படிங்கிறத தான் நினைக்கிறோம். அப்போ அறிய அறிய நீங்கள் அறிவிப்பீர்கள். இவளுக்கு அறிய முடியாத அளவுக்கு என்ன இருந்தது? இப்போ மகதல மரியா இயேசுவை ஏன் கண்டுபிட முடியல? நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சா மறப்பீங்களா மறக்க மாட்டீங்களா? பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவை மறப்பீங்களா மறக்க மாட்டீங்களா? செத்து போயிட்டான்னு வச்சுக்கோமே, மறப்பீங்களா? நல்ல வேலை சாப்பிட்டு ஞாமி நினைக்கீங்களோ? பாருங்க பாருங்க, கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களே, நீ யோசித்து பாருங்க, அவங்கள மறப்பீங்களா மறக்க மாட்டீங்களா? இயேசு வாழ்க. இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? இயேசு வாழ்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை நீ யோசித்து பாருங்களேன், மறக்க மாட்டோம், மறக்கவே மாட்டோம். ஒரு தடவை ஒருத்தி ஒன்று பேசிட்டா மனசில் நிற்குமா மறந்துடுமா? மறக்கவே மறக்காது. இது எப்படி மறக்கும்? அதுவும் நல்லது பேசுனா மறந்துடும், கெட்டது பேசுனா மறக்கவே மறக்காது. அப்போ மறக்காது. இங்கே பாருங்க, 3 நாள் தான் ஆச்சு ஆண்டவர் இயேசு யாருன்னு தெரியல. சரிதானா? 3 நாள் தான் ஆச்சு. அவ்வளவு நாள் வரைக்கும் இங்கே பாரு, அவருடைய பாதத்தை எண்ணெயால் ஊற்றி அபிஷேகம் செய்து குணப்படுத்தினாள். அப்படி பார்த்தா இப்படி பார்த்தா ஓடினா, எல்லாத்தையும் பார்த்துட்டு 3ஆம் பக்கம் இயேசு போய் நின்னா, அந்த மனுஷன் யாருன்னு தெரியலையே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் என்ன சொன்னார்னே மறந்து போச்சு. நான் உயிர் தெழுவேன், இப்படி வருவேன், அதெல்லாம் மறந்தே போச்சு. அப்படின்னு சொன்னா என்ன மறக்க செய்தது? கவலை தான். இயேசு இல்லையேங்கிற கவலை தான், கண்ணீர் தான். நிறைய பேருக்கு அழுது அழுது சோமண்ணி கண்ணீரே வத்தி போச்சு. சாமி கண்ணே தெரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே. எப்படி தெரியும்? அழுதுகிட்டே இருந்தா ஓயாம அழுது அழுது பிள்ளைகளுக்காக, குழந்தை தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய கவலைகளுக்காக, வருத்தங்களுக்காக அழுது அழுது கண்ணே மங்கி போச்சு. மகதல மரியாவுக்கும் கண்ணு மங்கி போச்சு. ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்பது தெரியாத அளவுக்கு கண் மங்கி போச்சு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படித்தான் கவலைகள் நம்மை வாட்டும். வாழ்க்கையினுடைய கண்ணீர், வருத்தங்கள், பாரங்கள் நம்மை அதிகமாக சூழுகிற போது என்ன நடக்கும்னு சொன்னா, விளக்க வீட்டில் தான் வச்சிருப்பீங்க, டார்ச் லைட் அங்கே தான் வச்சிருப்பீங்க. ஆனால் டார்ச் லைட் எங்கே வச்சுன்னு தெரிலன்னு தேடுவீங்க. சிலர் இருக்காங்க, எப்படிப்பட்ட ஆளுக்குன்னு பாருங்க, செல்ஃபோனை பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்காரர் பேசிக்கிட்டே இருக்கும்போதே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஏடா செல்ஃபோனை எங்கே வச்சோம்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏ தம்பி, நீ எங்கடா போன? செல்ஃபோன் எங்கடா வச்ச? எங்கே வச்ச? காதில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் செல்ஃபோன் எங்கே வச்சேன்னு கேட்பாங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீ யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பல நேரங்களில் நம்முடைய நினைவுகள் அப்படியே வேறு பக்கமாக மாறிவிடுகிறது. அப்படித்தான் மகதலா மரியாவுக்கு கனவு மாறிவிட்டார். அவளுடைய நினைவுகள் எல்லாம் மாறி போய்விட்டார். அதனால தான் இயேசு யாருன்னே தெரியல. ஆனால் அறிந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்த பிறகு ஆண்டவரே என்று அறிக்கையிட்டார். நீ யோசிச்சு பாருங்க, தோமையார் இயேசுவை கண்டு அவருடைய விலாவிலின் கையை விட்டு அவருடைய காயங்களின் விரலை விட்டு பார்த்தால் அந்தி நம்ப மாட்டேன்னு சொல்லுவார். ஆனா எல்லாத்தையும் பார்த்த உடனே தோமையார் என்ன சொல்லுவாரு? என் ஆண்டவரே, அவ்வளவுதான், என் ஆண்டவரே, என் கடவுளே. வேற ஒண்ணுமே வரல பாருங்க. இந்த அம்மாவும் அதைத்தான் சொன்னிச்சு, நான் ஆண்டவரை கண்டேன், என் ஆண்டவரே, என் கடவுளே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அதே போல பழைய ஏற்பாட்டிலே நாமான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான்.
2 அரசராகமம் 5வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக இங்கே இஸ்ரேல் நாட்டுக்கு வாரான். வந்த இடத்துல எலிசா இறைவாக்கிறர் அவனை போய் நீ யோர்தான் ஆற்றுல மூழ்கி எழு அப்படி சொல்கிறார். எந்திரிச்ச பிறகு அவன் அது வரைக்கும் போராட்டத்துக்கு இடையில் போவோமா வேண்டாமான்னு சொன்னவன் போய் மூழ்கி எழுந்த உடனே அவனுடைய உடல் ஒரு குழந்தையினுடைய உடல் போல மாறி போயிட்டது. அப்போ தான் அவன் என்ன சொல்கிறான், இஸ்ரேலில் கடவுள் உண்மையான கடவுள் இருக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டேன். அந்த அறிந்ததை அறிக்கையிட போனான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அறிந்தால்தான் அறிக்கையிட முடியும். நீங்கள் ரொம்ப டயர்டாகிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி தானா? டயர்டாக இருக்கீங்களா, உற்சாகமாக இருக்கீங்களா? கை தூக்கம். அப்போ இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அறிந்தால்தான் அறிவிக்க முடியும், அறியாமல் அறிவிக்க முடியாது. இயேசு யார் என்று உங்களுக்கு தெரியணும். வாசிக்கும், பைபிள் வாசிக்கும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தை சம்பந்தமான பாடல்கள் தான் நம்ம காதில் ஒலிக்கணும், பொழுதோடு அதுவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அறிவிக்கவே முடியும். அதனால் உயிர்ப்பின் காலத்தில் இருக்கிறோம், அறிவிப்பின் காலம். இந்த அறிவிப்பின் காலத்தில் நீங்கள் அறிந்தால்தான் அறிவிக்க முடியும் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தேடணும், ரொம்ப ஆர்வப்படணும். இன்றைக்கி நம்ம இறைவார்த்தையை பகிர்கிற போது இந்த பகுதியை வாசித்தோம், அந்த பகுதியோட தொடர்புபடுத்துகிறோம், இந்த பகுதியை வாசித்தோம், அதோடு தொடர்புபடுத்தி பார்க்குறோம். இப்படியே நாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்த வேண்டும் என்று சொன்னால் இறைவார்த்தையை நாம் வாசிக்கத்தான் நாம் அறிவிக்கிறவர்களாக மாற முடியும். அன்பார்ந்தவர்களே, அத்தகைய ஒரு அழைப்பினை மகதலா மரியா இன்றைக்கு நமக்கு தருகிறார். அவளுடைய இந்த பயணத்தில் நாம் ஆண்டவரை அவள் அறிந்து கொண்டது போல நாமும் அறிவோம். நாம் எந்த பருவத்தில் இருக்கிறோம்னு யோசித்து பார்ப்போம். இயேசுவை தோட்டக்காரர் என்று பார்க்கிற பருவத்தில் இருக்கிறோமா, அல்லது இயேசுவை ஐயா என்று அறிந்து கொள்கிற பருவத்தில் இருக்கிறோமா, அல்லது இயேசுவை போதகரே என்று சொல்லுகிற பருவத்தில் இருக்கிறோமா, அல்லது சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த பருவத்தில் இருக்கிறோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். அன்பு தந்தை இறைவா, இது இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களோடு கூட பயணப்பட்டிருக்கிறீர், எங்களை ஆசிர்வதியும். உம்மை அறிந்து அறிவிக்க எங்களுக்கு ஞானத்தை தார். நாங்கள் அறிந்து அறிவிக்கிற அந்த ஞானத்தில் என் பிள்ளைகளும் ஞானம் பெற்றுக்கொள்வார்களாக. ஆரோனின் அங்கியிலிருந்து வழிந்தோடிய அந்த பரிசுத்த எண்ணெய் அப்படியே எல்லா மக்களுக்கும் பாய துணிந்தது போல, எல்லோருக்கும் ஆசி அளித்தது போல எங்களில் விளங்குகிற இந்த இறை ஞானம் எங்கள் பிள்ளைகளுக்கும் வழிந்தோடுவதாக. எங்கள் பாத்திரம் வழிந்தோடி நிரம்பி இருந்தால், உன் வார்த்தையால் நிரம்பி இருந்தால், அதுவே என் பிள்ளைகளுக்கான சுவைமிக்க உணவாக மாறும், நிச்சயமாக மாறும். ஆசீர்வதியும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கானங்கள் பாடும் வேளை ஆனந்தமே என்றாகும், அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே. கானங்கள் பாடும் வேளை உன்மடி அமர்ந்து உன்னையே பழித்தல் உறவென்றாகுமா? உன் மொழி கேட்டு என் வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா? உன்மடி அமர்ந்து உன்னையே பழித்தல்
உன்னிடம் தருகின்றேன், என்னை உன்னிடம் தருகின்றேன். கானங்கள் பாடும் வேளை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பக்தியுடன் தரும் உமக்கு உகந்த பலி வழியாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மா விண்ணக கொடையால் சூழப்பட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறே உமது இரக்கம் எங்களுக்கும் அருள் கொடைகளை வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கிறோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணினின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகிறோம். எனினும் உம் திருமகனின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகிறோம். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். ஆயிரந்தோணி சாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எங்களுடைய திருத்தந்தையை நீதாமே விண்ணக பாதையில் வழிநடத்துவீராக. இன்னும் இறந்தோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான் புனித மரியா, அவருடைய கணவரான் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்களில்
மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அம்பியமும் அமுதே கோதுமை மணியே அருளை இறையே திராட்சை கொடியே இயேசு தெய்வமே உம்மை சரணடைந்தே வானின் திருமகனே உயிரில் கலந்துவிடு அன்பே அமுதே கோதுமை மணியே அருளை இறையே திராட்சை கொடியே இயேசு தெய்வமே உண்மை சரணடைந்தே வானின் திருமகனே உயிரில் கலந்துவிடு நெஞ்சில் அச்சினை போலே உந்தன் பெயரை பதித்தேன் நானே நெஞ்சில் அச்சினை போலே உந்தன் பெயரை பதித்தேன் நானே நீரை தேடிடும் மானே இதன் நிலையும் அதுவேதானே நீரை தேடிடும் மானே எந்தன் நிலையும் அதுவேதானே அன்பே இன்பத்தினூற்றே என்னை ஆரத் தழுவிடமாவா அன்பே இன்பத்தினூற்றே
மகிழ்ந்திட வா வா. அழகே ஆனந்த காற்றே என்னை அணைத்து மகிழ்ந்திட வா வா. அன்பே அமுதே கோதுமை மணியே அருளே இறையே திராட்சை கொடியே இயேசு தெய்வமே உன்னை சரணடைந்தே வாணி திருமகனே உயிரில் கலந்து விடு. தேடி தேடி அலைந்தேன் உன்னை தெருவில் கண்டிலேனே. தேடி தேடி அலைந்தேன் உன்னை தெருவில் கண்டிலேனே. பாடி பாடி சோர்ந்தேன் உந்தன் குரலை கேட்டிலேனே. பாடி பாடி சோர்ந்தேன் உந்தன் குரலை கேட்டிலேனே. வாடி நின்றே நானே என்னை தேடி வந்தாய் நீ. வாடி நின்றே நானே என்னை தேடி வந்தாய் நீ. ஓடி வந்தேன் உயிரே ஒரு பிடிக்குள்ளடங்கா அன்பே. ஓடி வந்தேன் உயிரே ஒரு பிடிக்குள்ளடங்கா அன்பே. அன்பே அமுதே கோதுமை மணியே அருளே இறையே திராட்சை கொடியே இயேசு தெய்வமே உன்னை சரணடைந்தே வாணி திருமகனே உயிரில் கலந்து விடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அதிகமாகிட்டு, கொஞ்சம் நேரம் அதிகமாகத்தான் செய்யும். ஏன்னு சொன்னால் சாயங்காலம் பாட்டு போடுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிட்டு போச்சு. அதனால் கொஞ்சம் தாமதமாக தான் திருப்பலி ஆரம்பித்தோம். அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரசங்கம் கொஞ்சம் ஓவராக தான் போயிடுது, அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்வேன்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, மணி 8:45 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அது ஒரு சில அறிவிப்பு இருக்கிறது. ஒன்று நம்முடைய திருவிழாவானது வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. அதற்கு புதுநன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான தயாரிப்பு நடைபெறுகிறது. அருட்சகோதரி புஷ்பா அவர்கள் அந்த தயாரிப்பினை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. நாளை காலையில் 9:30 மணிக்கு திரும்ப ஆரம்பமாகும். அதனால் புதுநன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைங்க ஏற்கனவே பேர் கொடுத்துருப்பாங்க, தயாரிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் தயவு கூர்ந்து நாளை காலையில் 9:30 மணிக்கு கான்வெண்ட்டுக்கு போய் சேரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே கான்வெண்ட்னா கான்வெண்ட்டு போய் சேர்றதுக்கு இல்லை, பயிற்சிக்கு போகிறீங்க இல்லையா? அதனால் உடனே சிஸ்டர் நினச்சிருப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த புதுநன்மை வகுப்புக்கு நீங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு கூர்ந்து பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை தவறாது அனுப்பி வைக்கும்படியாக நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு நம்முடைய ஆயர் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய பங்கு தந்தையினுடைய புதிய இல்லமானது திறக்கப்பட இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் கட்டாயம் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னு சொன்னால், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டா நான் உடனே வந்து நின்றுருக்கேன். அதனால் என் வீட்டுக்கு நீங்கள் வரணும். அப்படி தானே அப்படி தானே இல்லையா? ஆமாம், நீங்கள் ஜோம் பண்ண கூப்பிட்டா வந்திருக்கிறேன், சோமுலன்னு சொன்னால் வந்திருக்கிறேன், பூசை வைக்கணும்னு சொன்னால் வந்திருக்கிறேன், எல்லா நிகழ்வுகளுக்கும் நீங்கள் கூப்பிட்ற நேரம்லாம் வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன நேரத்துக்கு மந்திரிக்க சொன்னீங்களோ அந்த நேரத்தில் மந்திரிக்கணும். மந்திரினா மந்திரிச்சிருக்கேன், எந்திரினா எந்திரிச்சிருக்கேன். அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக எல்லோரும் வந்திருக்கணும். யாரும் நான் வரல அப்படின்னு கிடையாது. நான் யாரு கூடயும் சண்டைக்காரன் கிடையாது. அது மிக முக்கியமானது. யாருக்கும் நான் யாரு கூடயும் சண்டை போட்டதும் கிடையாது, யாரு கூட பகையாகவும் இருந்ததில்லை. எல்லாருக்கும் நான்
ஏற்ற பிள்ளையாக இருப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து முயற்சி செய்திருக்கிறேன். ஒருவேளை என்னை பிடிக்காம அது யோசனையா இது யோசனையா ஒரு சிலருக்கு போயிருந்திருக்கலாம். ஆனாலும் அப்படிலாம் நினச்சிக்கிடாதே, தயவு வந்து வாங்க, சரிதானா? அப்படி யாருக்காவது ஒரு மாற்று கருத்து இருந்தால், யோசனை இருந்தால் அதெல்லாம் நினச்சிக்கிடாதீங்க. இது பங்கு தந்தையினுடைய இல்லமாக இருந்தாலும் கூட எல்லாருக்குமான இல்லம், சரிதானா? உங்கள் எல்லாருக்குமான வந்து போவதற்கான ஆசீர்வாதத்தின் இல்லம், அது மிக முக்கியமானது. அதனால் இது வந்து நீங்கள் எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். நம்முடைய ஆயரவர்கள் வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு சரியாக வந்துடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை பூசையை மட்டும் கொஞ்சம் காலையில் வைக்கிறோம். எதுக்காக? கொஞ்சம் காலையில் பூசைக்கு நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக, பங்கு தந்தையினுடைய இல்லத்திற்காக நாம் ஜெபிப்பதற்காக வருகிறோம். அதனால் காலையில் 5:45 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கும். ஜெபம் முடிஞ்ச உடனே 5:50க்கு பூசை ஆரம்பிக்கும். பூசை ஆரம்பித்த உடனே ஒரு 6:30க்கெலாம் பூசை முடிஞ்சிடும். அப்போ 6:30க்கு பூசை முடியவும் நீங்கள் போய் பங்கு தந்தையினுடைய இல்லத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஆயரவர்கள் வந்துடுவாங்க, சரிதானா? ஒருவேளை நல்ல வெளிச்சத்தில் பிரைட்டாக அப்படிலாம் நைட் நேரம் பார்க்கணுன்னு நினச்சா நாளை கழித்து நீங்கள் பார்க்கலாம், சரிதானா? நாளைக்கு லைட்டை கட்டிடுவாங்க, சீரியல் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பதட்டெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு வேளை பார்க்கணுன்னு சொன்னால் வியாழக்கிழமை சாயங்காலம் பார்க்கலாம். ஆனால் ப்ளஸ்ஸிங் அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை காலையில் கட்டாயமாக எல்லோரும் வரும். வருவீங்களா வர மாட்டீங்களா? எஸ், வாழ்க மரியே வாழ்க. அன்பு பிள்ளைகளே, ஆமாம், வந்தால் எல்லாருக்கும் என்ன உண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் விருந்து வைப்பீங்க, நாங்கள் விருந்து வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சூழ்நிலை இல்லட்டா கூட ஒரு சின்ன விருந்து, எப்படின்னா வடையும் டீயும், சரிதான்? அதுதான் பெரிய விருந்தாக நீங்கள் வந்தாலே அதுவே பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதனால் வருகிற எல்லாருக்கும் டீ வடை, அதிகமான அன்பு வச்சுருக்கேன், சரிதானா? நிறையா. அதனால் நீங்கள் வரலாம். நிறைய அன்பு வைத்து உங்களுக்காக, உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆயர் அவர்களோடு நிறைய குழுக்களும் வருவார்கள். எப்படியும் ஒரு 15 பேர் பாதசாக வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது தந்தையர்கள் நிறைய பேர் வருகிற அந்த நிகழ்வாக அமையும். தயவு கூர்ந்து நீங்கள் எல்லோரும் வர வேண்டும், வந்து இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும், செபிக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுடைய இல்லம், உங்களுடைய திறப்பு விழா, உங்களுடைய வீட்டு விழா அப்படிங்கிறது போல் நீங்கள் அதை நினைத்து கொண்டு வரணும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு சம்மந்தமான எல்லா ரெக்கார்டும் அங்கே இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு பிள்ளைக்கும் கல்யாண காட்சி எதுன்னு சொன்னால் அந்த ரெக்கார்டு இருக்குது. அதுபோக பைபிளில் சொல்லப்படுது, என் தந்தையினுடைய இல்லம் இறைவேண்டலின் இல்லம் அப்படின்னு சொல்லப்பட்டது போல் இது இறைவேண்டலின் இல்லம் போலவே இருக்கும். வந்து போகிற எல்லாருக்கும் ஒரு அமைதியும் சமாதானத்தையும் ஒரு அன்பையும் வெளிப்படுத்துகிற இல்லமாக இருக்கிறது. நிறைய பில்டப் கொடுத்தாச்சு, அதனால் கட்டாயம் வந்துடணும், சரிதானா? வந்துடுவீங்களா? வெள்ளிக்கிழமை பூசைக்கு வரணும். பூசைக்கு வந்தால் தான் வர முடியும். இல்லைன்னா அடைடே 7 மணிக்கே பிஷப் வந்துட்டு போயிட்டாரோ, அந்த மனுஷன் தான் கொஞ்சம் லேட்டாக வந்தா என்னவா அப்படின்னு சொல்லப்படாது. ஆனால் நீங்கள் 4 மணிக்கு வந்திருக்கணும்னு சொல்லும்போது நான் வந்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாலையில் 4 மணிக்கு வந்திருக்கணும், ஏன்னா அதுதான் டண்டனாக்கா டைம், எப்படி நல்ல நேரம். அப்படி இருந்தாலும் நான் வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. அதனால் நாங்களும் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறோம், அதுதான் நல்ல நேரம். குறிச்சிருக்கக்கூடிய நேரம் தான் நல்ல நேரம். தயவு கூர்ந்து எல்லாரும் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த மகிழ்வான நிகழ்வில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சிறுவர், இளையோர், பெரியவங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். ஊர் பெரியவர்கள், ஊர் நாட்டாமை நிர்வாகிகள் எல்லாருமே, பங்கு பெற உறுப்பினர்கள் எல்லாருமே கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்போது இந்த தவக்காலம் 40 நாள் தொடர்ச்சியாக வந்த பிள்ளைங்க, அதனால் இன்றைக்கி நற்கரணை ஆசிரியர் கிடையாது. இந்த பிள்ளைங்களுக்கு பரிசு வழங்கப்படுகிற நிகழ்வு நடைபெறுகிறது. அதில் ஒரு 13 பேருக்கு சிறப்பு பரிசுன்னோடனே நீங்கள் ஒரு பிரம்மாண்டமாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்தீங்களே, பிள்ளைங்க வந்தது அது பெரிய காரியம். ஏன்னு சொன்னால் 40 நாளும் என்னதோ ஒன்று அவங்கள உந்தி தள்ளுது. அது ஆண்டவருடைய ஆவி தான், வேறு எதுவும் கிடையாது. நான் நினைக்கிறேன் இந்த சின்ன பிள்ளைகளாம் வந்திருப்பாங்க, பெரிய ஆட்கள்லாம் நிறைய பேர் வரல. ஆனால் சின்ன பிள்ளைகளாம் வந்து அந்த குளிரில் அந்த நேரங்களெல்லாம் கிடுக்கிட்டு நடுங்கிக்கிட்டே அப்படியே வந்து நிற்கிறது. இல்லை பல் தேய்ச்சியா, அதெல்லாம் அப்போவே தேய்ச்சாச்சு, நீர் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கலந்து கொண்ட விதமெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம். நான் வியந்திருக்கிறேன், பாராட்டுகிறேன். அதனால் பரிசு பெரிதல்ல, நீங்கள் வந்து பங்கேற்றது பெரிது. ஆகவே இந்த பரிசு எளிய பரிசு தான், அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். போது ஒரு பரிசு வாங்க போனாலே எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வந்துடும் எல்லாருக்கும் பரிசு வாங்கும்போது. அதனால் பரிசு வாங்கியிருக்கிறோம். அதை இந்த நேரத்தில் நம்முடைய திருத்தொண்டர் மண்ணின் மைந்தர் ரெகு அந்தோணி அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார்கள். இப்போது 13 பேர் எடுக்கப்படுகிறது. முதல் அதிர்ஷ்டசாலி யார்? நானே எடுத்துருந்தேன்.
அப்புறம் ரெண்டாவது பிரதர் எடுக்க சொல்லுவோம். 44, எண் 44. எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கோம். பெனியேல் ஆண்டோ. பெனியேல் ஆண்டோ யாரு? வரலையா? இந்தா சாமி போங்க. கரங்களை தட்டி பிள்ளைகளை வாழ்த்துவோம். சீக்கிரம் கொடுத்துருவாங்க. அப்படின்னா நான் வாசித்தரேன். 35 வாசி சொல்லுங்க. பினோலா மெர்ஜோ. பினோலா மெர்ஜோ பார்த்தியா? ரெண்டாவது அதிர்ஷ்டசாலி. மூணாவது அதிர்ஷ்டசாலி நம்பர் 7. 7 பிரிஜித்தாண்டோ. பிரிஜித்தாண்டோ. பிரிஜிட்டான்னு நினச்சிடப்படாது. பிரிஜித்தாண்டோ. 4வது அதிர்ஷ்டசாலி. இந்த சுருட்டா பயங்கர சுருட்டா. 5ஆம் நம்பர் பிரின்ஸ் அந்தோணி. பிரின்ஸ் அந்தோணி யாரு? எண் 3 ஷாண்டோ. குறிப்பியாச்சு. 6வது அதிர்ஷ்டசாலி நம்பர் 23 ஜோஸ்மிகா. ஜோஸ்மிகா. அடுத்த அதிர்ஷ்டசாலி நம்பர் 31 ஷனா. ஷனா பேரே அப்படித்தானா? வா. 8வது அதிர்ஷ்டசாலி அடுத்து பார்ப்போம். எண் 25 ஜோவினா. ஜோவினா. ஜோவினா யாரு? பார்த்தீங்களா? 40 நாள் பூசைக்கு வந்திருக்காவா? ஆமாம். எண் 16 மரிய ரோசி. மரிய ரோசி. 10வது அதிர்ஷ்டசாலி பிரதர் முறைக்காரு. 13 எண் 13 சஞ்சனா மேரி. எண் 48 ஜெபிதா மேக்னா. ஜெபிதா மேக்னா. இன்னும் 2 அதிர்ஷ்டசாலி, அதாவது அந்தோணியார் புதுமை எண் 13 அப்படிங்கிறதுனால இன்னும் 2 பேர். எண் 40 நித்திசா. நித்திசா. இந்த ஒருவர். எண் 38 ஜெனிஸ்கா. ஜெனிஸ்கா. அடுத்து வந்து கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் சிஸ்டர் வாங்க பரிசு கொடுங்க. தலைமை சகோதரி சிஸ்டர் புஷ்பா. பேர் வாசிக்கிறேன், வரிசையாக வாங்க. ஆண்டோ மெர்வின். ஆண்டோ மெர்வின் வரலையா? அது வேறையா? டெல்பின் தோனியஸ். டெல்பின் தோனியஸ். கரங்களை தட்டுவோம். ஆண்டோ அமுதன். ஆண்டோ அமுதன். நித்தின் அலெக்ஸ். நித்தின் அலெக்ஸ். ஜோபின் ஆண்டோ.
ஜோலா மேரி, ஜோலா இங்கே இருக்காளா? ஜோஷிகா, ஜோஷிகா, ஜெருஷா, அன்ஷிகா மேரி, சூசன்னா, சூசனா வந்திருக்காளா? சஜினா, சஜினா, பிரித்திகா, ஆண்டோ கேப்ரியா, ஜான்சி ராணி, ஆண்டோ மேரி, ஆண்டோ ஜெனிஃபர், மிக்கேலம்மாள், ஜெஸ்வின் ஆண்டோ, ஜெஃபினா, யாஷினி, அபிலேஷ், விரோஸ் சர்மா. நம்ம ஊர்லேயும் ஒரு சர்மா, விரோஸ் சர்மா. ஜே ஜெனிஃபர், ஜே ஜெனிஃபர், ஜே ஜெனிஃபர். அடுத்து அமலோபுரம் சிஸ்டர் வாங்க. அமலோபுரம் சிஸ்டர் பரிசு கொடுக்க வாங்க. சிஸ்டர் வாங்க. வர முடியலையா? பரிசு கொடுக்க தான் கொடுக்குது. அடுத்து எஸ் தீபா. தீபான்னோடனே கரண்ட் போயிடுதே. வாங்க, தீபம் ஏற்றப்படட்டும். வாங்க. யார் தீபா? பிரதீக்ஷா. அடுத்து பிரதீக்ஷா. ஹெலினா மேரி, ஹெலினா மேரி. ஆனந்த பிரின்சி, ஜெபிஷா, ஜெபிஷா. ஆராதனா, ஆராதனை. வாங்க. மெட்டுபாய், மெட்வின், மெட்வின். ஜெஃப்ரின் ஆண்டோ, ஜெஃப்ரின் ஆண்டோ. பிஜு ஆண்டோ, பிஜு ஆண்டோ. ஜெரி, நிதுன், நிதுன். ஜெனிகா ஷனா, ஜெனிகா ஷனா. ஜெனட் ஃப்ளோரினா, ஜெனிகா ஷனா, ஜெனட் ஃப்ளோரினா. பிரீத்தி. அடுத்து பிரீத்தி மேரி, பிரீத்தி மேரி. ஜோனா ஷெரின். வேறு யாரும் பேர் விடுபட்டிருக்கான்னு தெரில. முதத்தில் 52 பேர் ரெகுலராக இந்த 40 நாளும் வந்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் இந்த தவ காலத்தில் நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். அதனுடைய நிறைவு கொண்டாட்டமாக உயிர்ப்பு பெருவிழாவில் கலந்து கொண்டோம். தொடர்ந்து இறைவனுடைய அன்பும் அருளும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க நாம் நம்முடைய பங்கின் நிகழ்வுகளிலே சிறப்பாக பங்கேற்பு செய்வோம். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். வெள்ளிக்கிழமை திறப்பு விழாவிற்கு சிறப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து சேர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். இது டைம் மாறாது, சொன்ன டைத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டிலனா கொஞ்சம் லேட்டாகும், முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆயருடைய ப்ரோக்ராம். அதனால் கட்டாயமாக 7 மணினா 7 மணிக்கு எல்லோரும் இருக்கணும். அதனால் காலை திருப்பலிக்கே நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மோடு உறவை ஏற்படுத்தும் இத்திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உமடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வுலகில் உமது திரு அவைக்கு ஒற்றுமையின் அடித்தளமாக விளங்க திருவுளமா நீரே. அதனால் அவர் உமது மந்தையின் பேற்றினில் மகிழ்வுடன் சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த 40 நாளும் பிள்ளைகளுக்கு சீட்டு கொடுத்து அவர்களை தயார்படுத்திய அருட்சகோதரி தீபா அவர்களுக்கும் பரிசளித்த அருட்சகோதரிகளுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்கும் டீயும் பன்னும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருட்தந்தை பன்னூர் அவர்களுடைய நினைவாக இந்த நாளிலே யார் செஞ்சு கொடுக்குறா? பேர் சொல்லு. பேர் எலிசபெத் அவர்கள் அதை செய்து கொடுக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். சரிதானா? அதனால் பூசை முடிஞ்ச உடனே நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக வைத்து கொடுக்கப்படுகிறது டீ, பன்னு. ஆகவே அனைவரும் வந்து கலந்து கொண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் பூசை முடிஞ்சு கடைசி பாட்டு பாடி முடித்த உடனே அப்படியே அருட்தந்தை ஜோசப் பன்னூர் அவர்களுடைய கல்லறைக்கு சென்று ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். எங்கள் புனிதா இதய தலைவா, இசையில் வாழ்த்திடுவே, கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே, சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே, எங்கள் புனிதா இதய தலைவா, இசையில் வாழ்த்திடுவே, கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே, மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும், மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும், புனிதருமது புகழை பாடும், புனிதருமது புகழை பாடும், பொறுமை புனிதருமது நாமம் வாழ்க வாழியவே, எங்கள் புனிதா இதய தலைவா, இசையில் வாழ்த்திடுவே.